ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஏஜென்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஏஜென்ட் இது தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு தெலுங்கு படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 36 minutes இருக்கு. இந்த படத்துல அகில் அக்கினேனி, மம்முட்டி, சாக்ஷி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானர் படம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். மம்முட்டி ஒரு ரா ஏஜென்ட்டோட ஹெட்டா இருக்காங்க. அவங்க ஒரு சிண்டிகேட் அழிக்கணும்னு ரொம்ப நாளா போராடுறாங்க. அந்த சிண்டிகேட்டுக்கு ஹெட்டா ஒரு எக்ஸ் ரா ஏஜென்ட் தான் இருக்காங்க. அவங்க இந்தியா மேல ஏற்பட்ட சில நம்பிக்கையின்மை காரணமா இந்தியாவே அழிக்கணும் அப்படின்ற மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை அழிக்கிறதுக்காக மம்முட்டி ஒரு ரா ஏஜென்ட்டை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அகில் அக்கினேனிய பாக்குறாரு. அவரும் ரா ஏஜென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை வச்சு அந்த சிண்டிகேட்டை இவர் அழிச்சாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த ஏஜென்ட். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். குறிப்பா மம்முட்டி படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான ரா ஏஜென்ட்டா நடிச்சிருக்காங்க. அகில் அக்கினேனியும் அவங்க உடம்பெல்லாம் டெவலப் பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தையே அவங்களும் ஹோல்ட் பண்றாங்க. படத்துல வர பிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. பிஜிஎம்மும் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். படத்துல சினிமோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி பத்தி பாத்தீங்கன்னா இது நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அரகப்பழசான அதே ஸ்டோரி பிளாட் தான். அதை இவங்க ஸ்கிரீன் பிளே வைஸும் ஒழுங்கா எழுதாதனால அவங்களால எங்கேஜ் பண்ணவே முடியல. படத்துல வர ஃபைட் சீன்ஸும் ரொம்ப அன்நேச்சுரலா இருக்கு. சுத்தமா ஒட்டவே இல்லை படத்துக்கு. படத்துல வில்லன் கேரக்டர் ஒழுங்கா எழுதாதனால படத்துல சுத்தமா சுவாரஸ்யமே இல்லைன்னு சொல்லலாம். படத்துல பாட்டு ஒரு 3 இருக்கு. பாட்டும் நல்லா இல்ல. அதை பிளேஸ் பண்ணிக்க இடமும் சரியில்லைன்னே சொல்லலாம். படத்துல கிளைமேக்ஸும் சுத்தமா சரியே இல்ல. பார்ட் 2 லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லாகிங்காக தான் போகுது. யாருக்கெல்லாம் ஒரு பிலோ ஆவரேஜான ஸ்பை த்ரில்லர் படம் பார்க்கணுமோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.